இன்னும் கூட இந்த நேரத்தில் என்னுடைய அன்பான வேண்டுகோள், இந்த காலையில கூட நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் டெல்லிக்கு சென்றிருப்பதாக செய்தி வந்திருக்கிறது. டெல்லிக்கு செல்லுகிற நேரத்தில் யாரை சந்திக்க போகிறார் என்ற அந்த செய்தி வந்திருக்கிறது. அப்படி சந்திக்க நேரத்தில் இது குறித்து அவர் வலியுறுத்த வேண்டும் என்ற அந்த வேண்டுகோளை இந்த அவையின் மூலமாக நான் எடுத்து வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். தமிழகத்தில் தொடர்ந்து இருமொழி கொள்கை கடைபிடித்து வருகிறது. நம்முடைய எதிர்க்கட்சியினுடைய துணைத் தலைவர் அவர்கள் அதிகாரிகள் மூலமாக இந்த இருமொழி கொள்கை மும்மொழி கொள்கையை குறித்து மத்திய அரசிடமிருந்து ஒன்றிய அரசிடமிருந்து கடிதம் வந்ததாகவும் அந்த கடிதத்திற்கு விளக்கம் தந்த போது அதில் ஒரு தவறான கருத்தை நாடாளுமன்றத்தில் பதிவு செய்யக்கூடிய நிலையில இருந்திருக்கிறது என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். தயவு செய்து எந்த சந்தேகப்பட வேண்டாம், அதிலே நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். எந்த காரணத்தை கொண்டும் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்றுதான் அவர்களுக்கு நாங்கள் விளக்கம் தந்திருக்கிறோம். இன்னும் கூட இந்த நேரத்தில் என்னுடைய அன்பான வேண்டுகோள், ஏனென்றால் பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவை சார்ந்த எதிர்க்கட்சியினுடைய துணைத் தலைவர்கள் பேசுகிற போது நாங்கள் என்றைக்கும் இந்த விஷயத்துல ஒட்டுமொத்தமாக இருப்போம் என்ற உறுதியை தந்திருக்கிறார்கள். இன்று காலையில கூட நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் டெல்லிக்கு சென்றிருப்பதாக செய்தி வந்திருக்கிறது. டெல்லிக்கு செல்லுகிற நேரத்தில் யாரை சந்திக்க போகிறார் என்ற அந்த செய்தி வந்திருக்கிறது. அப்படி சந்திக்க நேரத்தில் இது குறித்து அவர் வலியுறுத்த வேண்டும் என்ற அந்த வேண்டுகோளை இந்த அவையின் மூலமாக நான் எடுத்து வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாட்டு மக்களின் உயர்நிலை கொள்கையான இருமொழி கொள்கை குறித்து மாமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்த கருத்துக்களோடு தமிழ்நாடு அரசு முழுமையாக உடன்படுகிறது என்பதை இந்த மாமன்றத்தில் நான் மீண்டும் உறுதி செய்கிறேன். அதேபோல SSA திட்டத்தில், அந்த கல்வி திட்டத்தில் தமிழக அரசுக்கு விடுவிக்க வேண்டிய தொகையை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்றும், அதோடு தமிழகத்தில் தொடர்ந்து இருமொழி கொள்கை கடைபிடித்து வருகிறது, அதை தொடர வேண்டும் என்றும், நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பை தமிழ்நாட்டிற்கு எந்த விதத்திலும் பாதிப்பு ஏற்படாத வண்ணம் அந்த மறுசீரமைப்பை நடத்த வேண்டும் என்றும், அதே போல கோதாவரி காவிரி இணைப்பு திட்டத்தை விரைந்து செயல்படுத்த வேண்டும். தமிழ்நாடு நீர் பற்றாக்குறை மாநிலமாக இருக்கின்ற காரணத்திலே தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவை நீர் கிடைப்பதிலே சிக்கல் இருந்து கொண்டிருக்கின்றது. அதை நிறைவேற்றுகின்ற விதமாக, நிலையாக தமிழ்நாட்டு மக்களுக்கு நீர் கிடைக்கின்ற விதமாக கோதாவரி காவிரி இணைப்பு திட்டத்தை விரைவுபடுத்த வேண்டும் என்றும், அதேபோல் நடந்தாய்வாளி காவிரி திட்டம் ஏற்கனவே அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது பாரத பிரதமர் அவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு வந்து அந்த நடவடிக்கையின் பேரிலே நாடாளுமன்ற ஜனாதிபதி உரையிலே இடம்பெற செய்து அந்த திட்டம் இப்பொழுது செயல்பாட்டுக்கு வர இருக்கின்றன. அதற்கு தேவையான நிதியை முழுமை விடுவித்து நடந்தாய்வாளி காவிரி திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றும், அதற்கு தேவையான நிதியை மத்திய அரசு விடுவிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்திருக்கின்றோம்.